வணக்கம். தமிழ் சினி நியூஸ் சேனல். நடிகை பாவனா நேற்று முன்தினம் அவரது முன்னாள் டிரைவர் உள்ளிட்ட சில மர்ம நபர்களால் காரில் கடத்தி செல்லப்பட்டு பாலியல் கொடுமைக்கு ஆளாகியுள்ளார். இது தொடர்பாக அவரது இப்போதைய டிரைவர் மார்ட்டின் கைது செய்யப்பட்டுள்ளார். நடிகை பாவனா நேற்று காலமச்சேரி நீதிமன்ற பெண் நீதிபதியிடம் ரகசிய வாக்குமூலம் அளித்தார். இதனைத் தொடர்ந்து சுனில்குமார் உள்ளிட்டோர் மீது கற்பழிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனால் பாவனா தனது ரகசிய வாக்குமூலத்தில் தான் கற்பழிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் என்ற செய்தி நேற்று கேரளா முழுவதும் பரவியது. இது திரையுலகினரிடையே கொந்தளிப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது. பாவனாவுக்கு நேற்று அரசு மருத்துவமனையில் டாக்டர்கள் குழு மருத்துவ பரிசோதனை செய்தது. அந்த முடிவுகள் வந்த பிறகே பாவனா பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாரா என்ற தகவல் தெரிய வரும். பரிசோதனை முடிவுகள் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த வழக்கில் ஏற்கனவே பாவனாவின் கார் டிரைவர் மார்ட்டின் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் கொடுத்த தகவலின் பேரில் பாவனாவை கடத்திய மேலும் 2 பேர் கோவையில் மறைந்திருந்த போது போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்களை பற்றிய விவரம் வெளியிடப்படவில்லை. இந்த கடத்தலில் மலையாள நடிகர்கள் சிலருக்கும் தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. பாவனாவை ஒருதலையாக காதலித்து அவரை திருமணத்துக்கு வற்புறுத்தி வந்திருக்கிறார் ஒரு நடிகர். ஒரு வளர்ந்து வரும் நடிகருடன் நடிக்க பாவனா மறுத்திருக்கிறார். இப்படி சில பகைகள் பாவனாவுக்கு சினிமாவிலேயே இருந்திருக்கிறது. பாவனாவை துன்புறுத்தி அவமானப்படுத்தும் நோக்கத்துடன் அவர்கள் கூலிப்படையை ஏவியிருக்கலாம் என்கிற கோணத்தில் போலீஸ் விசாரணை நடக்கிறது. பாவனா பிரச்சனை குறித்து விவாதிக்க நேற்று மலையாள நடிகர் சங்கத்தின் அவசர கூட்டம் நடந்தது. இதில் நடிகர் மம்முட்டி, திலீப், மஞ்சு வாரியர் உள்பட பலர் கலந்து கொண்டனர். பாவனா விஷயத்தில் நடிகர் சங்கம் அடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. விரைவில் பிரம்மாண்ட உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிகிறது. இந்த செய்திகளை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யவும். மேலும் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.